எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு வாழைப்பழம் கோதுமை மாவு வச்சு இந்த போலி நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இது மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்துட்டு உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது பிணைஞ்சதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு நம்ம இதை ஒரு அரை மணி நேரம் விட்டுலாம் நல்லா ஊறட்டும். இது இப்போது நம்ம பூரணம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு போட்டுட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதும். இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் இப்போ நான் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது சைஸ் வந்து பெரிய சைஸுங்கிறதுனால வாழைப்பழம் 1 எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்னதாக வாழைப்பழம் வந்து 2 சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதையும் வந்து இதை வந்து ஒரு பவுலில் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்படி அரைச்சிட்டதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. பூரணம் இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். கடாயை சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் ரவையை இது கூட சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்த்துட்டு நல்லா மிதமான சூட்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து கருக விட்டுறாதீங்க. நல்லா 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா வாசம் வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த ரவையை. பச்சை வாசனை போய் நல்லா வறுபட்டு நல்லா வாசம் வருது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருது. இப்போது ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழம் விழுதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை வாழைப்பழம் விழுது சேர்த்துருக்கிறதுனால இது வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சீக்கிரமாக நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வந்து நல்லா சேர்ந்து வந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாத்தையும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நான் வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். வாழைப்பழமும் இனிப்பு, அதனால் வெல்லம் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு தேவைப்படும் அப்படின்னா சேர்த்து போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது நல்லா இதை கலந்து கொடுங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து தண்ணி விட்டு வரும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதை 3ம் நல்லா சேர்ந்து இந்த மாதிரி நல்லா வரணும். தவாவில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் இது வந்து நல்லா பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். பவுடரை சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஒட்டாமல் வரணும். இதுவும் இது கூட சேர்ந்து அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் இதோட சேர்ந்து நல்லா திக்காக வரும். அந்த பேஸ்ட் அளவுக்கு வரும். இந்த மாதிரி நல்லா வரணும். இதுதான் நல்ல பதம். இப்போ இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ஏலக்காய் பவுடர்
1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இனிப்புனா உப்பு சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மாவு பிணைஞ்சி வச்சுருக்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதுவும் பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உருண்டை பண்ணலாம். நான் வந்து லெமன் சைஸ் அளவுக்கு உருண்டை பண்ணி எடுக்க போகிறேன். ரெண்டுமே சம அளவு எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து 11 உருண்டை வந்திருக்கு ரெண்டுமே சேர்ந்து. ஈக்குவலாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து உருட்டும் போது வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி வரும் இந்த பூரணம். இப்போது நம்ம வந்து இது கப் மாதிரி சைஸில் இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு விரித்து விட்டுக்கோங்க. கையிலேயே உள்ள ஸ்டஃபிங் வைக்கிற அளவுக்கு கப் சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம உருண்டையை உள்ளே வச்சிடலாம். பூரணத்தை வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. பூரணம் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. மாவை இந்த அளவுக்கு இழுத்து நல்லா மூடி விட்டுருங்க. மூடி வச்சுட்டு இப்போ கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணி தட்டி கொடுத்துக்கோங்க. தட்டி கொடுத்துட்டு இப்போ சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா திரட்டிக்கலாம். இதை இப்போது நம்ம திரட்டிக்கலாம். சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. அழுத்தி தேய்ச்சிடாதீங்க. அழுத்தி தேய்ச்சிங்கன்னா பூரணமெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் பார்த்து லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ ரெண்டுமே சம அளவு நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கிறனால எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும் பூரணம். இப்போது இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்படி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி சப்பாத்தி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம திரட்டி வச்சுருக்கிற போலியை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி இந்த மாதிரி தட்டி கொடுங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. நீங்கள் கரண்டி வச்சு நல்லா பார்த்து எடுத்து போடுங்க. எனக்கு எடுத்து பழக்கம், அதனால் நீங்கள் பார்த்து செய்யுங்க. இப்போ இந்த பக்கமும் எல்லா பக்கமும் வெந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி வெந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்ததை போட்டு நல்லா அடுத்த போலியும் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கருகிடும். நீங்கள் நெய் கூட விட்டு செய்யுங்க, டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா போலியும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான வாழைப்பழ போலி ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.